டு ஈரோடு அம்மாச்சி சமையல். இது நம்ம வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான டேஸ்டான நல்ல ஒரு சாஃப்டான இட்லிக்கு நம்ம வந்து ஒரு தக்காளி சட்னி ஒன்று அரைக்க போகிறோம். இந்த சட்னி பார்த்திங்கன்னா நல்ல வித்தியாசமாக சூப்பராக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கும். இது எப்படி ஈஸியாக அரைக்கலான்றதை பார்ப்போம். நம்ம ஈரோடு அம்மாச்சி சமையலில் தரமான பொருட்களை வச்சு அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள், சாம்பார் பொடி, ரசப்பொடி, இட்லி பொடி, கரம் மசால் பொடி, இது அனைத்துமே நானே பார்த்து அரைச்சி இதெல்லாமே நான் ரெடி பண்ணி உங்களுக்கு சேல் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு இந்த பொடிகள் எல்லாம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் நம்பரும் வெப்சைட் டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்கேன், நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். பாருங்கள், இன்றைக்கி வந்து நம்ம டேபிள் ஸ்பூனில் 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கோம். கம்மியாக உங்களுக்கு வேணும்னா ஒரு கஞ்ச மிளகாயை கம்மி பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைன்னா ஒரு மிளகாயை ஜாஸ்தி பண்ணிக்கோங்க. நல்லா சுருக்குன்னு வேணும்னா நான் 4 மிளகாய் போடுறேன், இதுவே நல்லாயிருக்கும். ஒரு 3 இனுக்கு அளவுக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஒரு 200 கிராம் அளவுக்கு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன். அதாவது எண்ணிக்கை அளவில் பார்த்தீங்கன்னா 5 பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். இது வந்து கொஞ்சம் பாதி அளவுக்கு கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் இந்த வெங்காயம் வதங்கும் போதே போட்டுக்கலாம். மூணு தக்காளியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், இதையும் போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு கொத்தமல்லி எடுத்து வச்சுட்டு இதை நல்லா பிச்சுட்டு போட்டுக்கோங்க. நல்லாயிருக்கும் டேஸ்ட். வந்து இந்த கொத்தமல்லியை ஃபைனலாக போட்டு ஒரு வதக்கு மட்டும் வதக்கிட்டு நம்ம செய்யும் போது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு, நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கும். அது இந்த அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு. இப்போ எடுத்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம அரைச்சோம்னா போதும். இல்லை இப்போ சூடாக நீங்கள் போட்டிங்க அப்படின்னா தண்ணியும் ஊற்றி இருக்கிறதுனால மேலே தெரிச்சிரும். அதனால் நல்லா ஆறுனதுக்கப்புறம் பொறுமையாக அரைச்சிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். பாருங்கள், சட்னி வந்து இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சாச்சு. நம்ம தண்ணியெலாம் வேறு எதுவுமே ஊற்றலை, இந்த தண்ணி மட்டும்தான் ஊற்றிருக்கோம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக மட்டும் தண்ணி ஊற்றி இதை ஊற்றிக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். டேபிள் ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிங்க. நல்லெண்ணெய் ஊற்றி இந்த சட்னி தாளித்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதில் ஒரு இனுக்கு கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன், இதையும் போட்டுக்கலாம். பாருங்க, இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். வாங்க இப்போ வந்து அதை எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். வேணும்னா நீங்கள் சாப்பிடும் போது என்ன பண்ணுங்கள், இதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றி அப்படியே பிச்சு தொட்டு சாப்பிட்டீங்கன்னு வைங்க, சும்மா அட்டகாசமான முறையில் நல்ல ஜம்முன்னு இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி ஒரு சட்னியை உங்கள் வீட்டில் இருக்கவங்க பெரியவங்களுக்கு, சின்ன பசங்களுக்கு எல்லாருக்குமே செஞ்சு கொடுங்க. அவங்க எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. 2 இட்லி சாப்பிட்றவங்க கண்டிப்பாக இதில் 5 இட்லி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும். உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.